வணக்கம். நான் உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் வி. சிந்து. இன்னைக்கு நாம பார்க்க போற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். நம்மளுடைய உடலானது முத்தாதுக்கள், சப்த தாதுக்கள், மலங்கள். அதாவது மலங்கள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, வியர்வை, மலம், அதுக்கப்புறம் சிறுநீர். இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளோட உடல். உடலுக்கு ஆதாரமாக இருக்கிறது நம்மளோட உணவு. உணவில் எதனா ஒரு குறைபாடு ஏற்படுது அப்படிங்கிறப்போ நமக்கு நோய் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படுகிறது. இந்த உடல் உயிர் அப்படிங்கிற ஒன்று சேர்ந்துருக்கு. இந்த உடலை வளர்க்குறதுக்கு உணவு அப்படிங்கிற ஒன்று முக்கியமானதாக இருக்குது. இந்த உணவு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் செரிமான சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் வரக்கூடியதான் இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறது என்ன, அது எதனால் ஏற்படுது, அது வர்றதுக்கான காரணம் அப்படிங்கிறது என்ன, அப்படி வந்துச்சுன்னா அது என்ன மாதிரியான குறிகுணங்கள் ஏற்படும், அதை நம்ம எப்படிலாம் மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், இரிட்டபிள் அப்படின்னாலே நமக்கு தெரியுது, அது ஒரு விதமான எரிச்சலை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்குது. பவல் அப்படிங்கிறது நம்மளோட குடலும் அதில் அடங்கும், வயிறும் அடங்கும். அப்போ வயிற்றுலேயும் குடல்லையும் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் சொல்லக்கூடியதான் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது நம்மளோட குடலுக்கும் மூளைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. நம்மளோட குடல்லேருந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டிமுலேஷன் போனால் தான் நம்மளோட மூளையிலேருந்து அதை டைஜஷன் பண்ணுறதுக்கான டைஜஸ்டிவ் ஜூஸ்க்கான ஒரு ஸ்டிமுலேஷன் வரும். ஸோ இந்த குடலுக்கும் மூளைக்கும் ஏற்படக்கூடிய ஒரு மிஸ்கம்யூனிகேஷன்ஸ், அதாவது அதனுடைய தொடர்பு தொடர்பு இல்லாத போது நமக்கு ஏற்படக்கூடியதான் இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம். இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமில் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் அப்படிங்கிற நடைபெறுது. இதை தொடர்ந்து ஒரு டிஸ்மோட்டிலிட்டி அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வரும். டிஸ்மோட்டிலிட்டினா நம்மளோட குடலில் உள்ள மசில்ஸ் அதிகப்படியாக கான்ட்ராக்ஷன் ஆகும். அதிகப்படியாக அது சுருங்கி விரியும் போது நமக்கு என்ன மாதிரினா ஒரு அதிகப்படியான வயிறு வலி ஏற்பட ஆரம்பிக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம அலர்ஜிக்கான ஃபுட்ஸு இல்லை வெளியில் உள்ள ஒரு ஜங்க் ஃபுட்ஸு இந்த மாதிரி நம்ம எடுக்கிறோம், இல்லை அவுட் சைட் ஃபுட்ஸ் எடுக்கிறோம் அப்படிங்கிறப்போ அதனுடைய மசாலாஸு இல்லை அஜினோமோட்டோஸ் அந்த மாதிரி நமக்கு சேர்க்கும்பொழுது திருப்பி இன்னுமே நம்மளோட குடலும் வயிறும் இன்னும் இரிட்டபிள் ஆகும். இது இல்லாமல் நிறைய ரிசர்ச்சில் இப்போ சொல்கிறது என்னென்னா, ஸ்ட்ரெஸ்ஸும் இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. நிறைய பேஷண்ட்ஸ் இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் வந்ததுனாலே என்ன மாதிரியான குறிகுணங்கள் இருக்குதுன்னு சொல்லுவாங்கன்னா, முதல்ல எடுத்ததுமே சாப்பிட்ட உடனே எனக்கு மோஷன் போகுது, மத்தியானம் நான் சாப்பிட்றேன் திருப்பி உடனே மோஷன் போகுது, ஒரு நாளைக்கு ஒரு 5 இல்லை 6 டைம் ஆச்சும் மோஷன் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு மோஷன் நார்மலாக போகலாம், இல்லைனா அவங்களுக்கு டயேரியா மாதிரி போகும், இல்லை ஒரு ரொம்ப வாட்டரியாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு சிலர் ரொம்ப கான்ஸ்டிபேஷன் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே அது ப்ரைமரி சிண்ட்ரோம்ஸாக இருக்குது இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமுக்கு. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட குடலில் சரியான ஒரு டைஜஷன் அப்படிங்கிற ஒன்று நடக்கலை. அப்படி டைஜஷன் நடக்கலை அப்படிங்கிறப்போ நம்மளோட வயிறு ரொம்ப ப்ளோட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். இது தொடர்ந்து நெஞ்சு எரிச்சல் வர ஆரம்பிக்கும். சாப்பிட்ற சாப்பாடு சரியாக ஒரு டைஜஷன் ஆனால் தான் அதனுடைய சத்துக்கள் நம்மளோட உடலுக்கு போய் கிடக்கும். அதன் மூலயமா தான் நம்ம ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும். ஸோ இது எல்லாமே சிம்டம்ஸாக சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு கிளாசிக்கலான ஒரு சிம்டம்ஸ் அப்படிங்கிறது இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமில் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு 2-3 வாரத்திலே நான் 3 kg குறைஞ்சிட்டேன், ஒரு 4 kg நான் குறைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான குறிகுணங்கள் அப்படிங்கிறது தான் இருக்கும். இப்போது இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் வந்துருச்சு, இதை நம்ம எப்படிலாம் இதை நம்ம ஃபஸ்ட்டு மேனேஜ் பண்ணலாம், என்ன மாதிரியான உணவு நம்ம சேர்த்துக்கிறது மூலயமா இதை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ அவங்களுக்கு ஒரு முதன்மையாக சொல்ல போனோன்னா தயிர் அப்படிங்கிறது ஒரு ப்ரோபயாட்டிக் உணவு தான். அதை தயிர் சேர்ந்த உணவுகளை டெய்லியுமே அவங்களோட உணவு பழக்க வழக்கத்தில் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கணும். இது இல்லாமல் நம்மளோட சித்த மருத்துவத்தில் சொல்லக்கூடியது தயிர் சுண்டி சூரணம், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் தயிர் சேர்ந்த மருந்துகளாக தான் அதில் இருக்கும். அந்த தயிர் சுண்டி சூரணமை ஒரு நாள், அதாவது தொடர்ந்து ஒரு 10 நாள் காலையிலையும் இரவும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவு எடுத்து ஒரு 1/4 டம்ளர் தயிரில் நீங்கள் கலந்து சாப்பிட்லாம்.
தயிர் சாப்பிடாதவங்க தேன்லேயும் கலந்து சாப்பிட்லாம். இது தொடர்ந்து நம்ம எடுத்துகிட்டு வரும்போது அந்த ஒரு நாள்பட்டு டெய்லியுமே வந்து போகக்கூடிய அந்த மோஷனாக இருக்கட்டும், வயிறு எரிச்சலாக இருக்கட்டும், வயிறு உப்பசமாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்லாவே வந்து குறையும். ஏன்னா இந்த தயிரில் வந்து நிறைய குட் பாக்டீரியாஸ் தான் நம்மளோட வயிறில் வந்து உருவாகும். அப்போ அந்த குட் பாக்டீரியாஸ் உருவாகும் போது என்னாகும், நம்மளோட டைஜஷன் அப்படிங்கிற ஒன்று ப்ராப்பராக நடக்கும். இது வந்து தயிர் சுண்டி சூர்ணம் இந்த மாதிரியான மருந்தை நீங்கள் எடுத்து வரலாம். இது இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டில் இருக்கக்கூடிய சுண்டக்காய் வந்து சொல்லலாம். ஏன்னா சுண்டக்காய் நிறைய குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க. அது அவங்க பொடியாக கொடுத்தாலும் சரி, இல்லை குழம்பு இந்த மாதிரியும் வச்சு கொடுக்கலாம். ஏன்னா சுண்டக்காய்ங்கிறது நம்மளோட வயிற்றில் உள்ள அழுக்குகளையும் வெளியேற்றக்கூடியது. நிறைய கசப்புத்தன்மை அதில் இருக்கிறதுனால வயிற்றில் வந்து குழந்தைங்களுக்கு பூச்சிகள் வந்து சேர விடாது. அதாவது குடற்புழுக்கள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து சேர விடாது. இதை நம்ம சுண்டை வற்றல் சூரணம் அப்படிங்கிற வந்து சித்த மருந்துகளும் எடுத்துக்கலாம். இது தொடர்ந்து ஒரு 10 நாள் காலையிலையும் இரவுலையும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் தேன்லேயே கலந்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி சாப்பிடும்போது நல்ல நம்மளோட குடல் சார்ந்த பிரச்சனைகளும் வராது. நம்மளோட டைஜஷன் அப்படிங்கிற ஒன்றுமே ரொம்ப ப்ராப்பராக நடக்கும். இது இல்லாமல் வந்து சீரகாதி அரிஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சீரகம் வந்து சேர்ந்தது. சீரகம் அப்படிங்கிறது என்ன, நம்மளோட அகத்தை வந்து சீர்படுத்தக்கூடியது, செரிமானத்தை முக்கியமாக சீர்படுத்தக்கூடியது. ஸோ இந்த சீரகாதி அரிஷ்டம் வந்து ரொம்பவே வந்து ஒரு லிக்யூட் ஃபார்மில் தான் இருக்கும். அது ஒரு 5 ml எடுத்து ஒரு 1/4 டம்ளர் சுடு தண்ணியில் வந்து டெய்லியுமே காலையிலையும் நைட்டு நேரம் நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னாலே நமக்கு வரக்கூடிய அந்த நெஞ்செரிச்சல், அந்த ப்ளோட்டிங், வயிறு வந்து ரொம்ப உப்பசமாக இருக்கிறது, அப்பப்போ குத்தல் வலி மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இந்த ஜீரகாதி அரிஷ்டம் வந்து எடுக்கும் பொழுது நல்லாவே வந்து குறையுது. இதெல்லாம் போக ஒரு சிலர் வந்து ரொம்ப கண்டினியூஸாகவே இருக்கும், நாட்பட்டு இருக்கும். அவங்களுக்கு அந்த ரெக்கரண்ட்டாக, அதாவது மோஷன் அடிக்கடி போய் அந்த மோஷன் கூட சளிச்சவுகள், அதாவது மியூக்கஸ் கூட சேர்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்துட்டு கண்டிப்பாக இந்த ரெமிடியை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம். அதாவது அத்தி பிஞ்சு அப்படிங்கிறது, மாம் பிஞ்சு, இது கூட வந்து சிற்றரத்தை, அதாவது 3மே சம அளவு எடுத்துக்கணும். சம அளவு எடுத்து அதை நல்லா 1-2 நம்ம இடிச்சுக்கணும். 1-2 இடித்து அதை 500 ml தண்ணி ஊற்றி 8ல் ஒரு பகுதி, அதாவது ஒரு 100 mlக்கு வந்து நம்ம நல்லா வற்ற வச்சுக்கணும். அந்த வற்ற வச்ச கஷாயத்தை நம்ம ஃபில்டர் பண்ணி தொடர்ந்து 5 நாளைக்கு காலையில் வெறும் வயிற்றில் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னாலே நமக்கு அந்த நாட்பட்ட பேதி, இந்த சீத பேதி அப்படிங்கிற ஒன்று குறையும். இது மட்டும் இல்லாமல் வாழைப்பூ அப்படிங்கிறது கிடைக்கக்கூடியது. வாழைப்பூ வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்தால் போதும். அதை நல்லா நம்ம இடித்து சாறு மாதிரி எடுத்து ஒரு 30 ml அந்த கஷாயத்துலேயும் கலந்து நம்ம சாப்பிடும்போது இது இன்னுமே சீக்கிரமாக ஒரு 3 daysலேயே வந்து கம்ப்ளீட்டாக அந்த பேதி ஆகிறது, அதாவது சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறது, அந்த வயிறு எரிச்சல் எல்லாமே வந்து நல்லாவே வந்து குறையுது. இது இல்லாமல் நம்மளோட காய்கறியில் நம்ம அன்றாடம் சேர்க்கக்கூடியது அவரைக்காய். அதாவது அவரைக்காய் இல்லை அவரை பிஞ்சு அப்படிங்கிறது நம்மளோட உடலையே வந்து உரமாக்கும். பத்தியம் அந்த மாதிரி சம்மந்தப்பட்டதில் அவரை பிஞ்சு அப்படிங்கிறது ரொம்பவே வந்து உதவிகரமான ஒன்று. ஸோ இந்த அவரை பிஞ்சு வந்து முதிர்ந்த காய்களாக இருந்தாலுமே இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோமுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். இது போக வந்து அவரையோட இலை வந்து கிடைக்கும். அவரை கொடியோட இலையை வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கணும். அதை நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இடித்து சாறு மாதிரி எடுத்துக்கணும். அந்த சாறு கூட 1 ஸ்பூன் வந்து கற்கண்டோட பொடி வந்து கலந்துக்கணும். கற்கண்டு பொடி கலந்து தொடர்ந்து 7 நாள் இந்த மாதிரி எடுக்கும் பொழுது அது வயிறுக்கு தேவையான ஜீரணத்தையும் அந்த டைஜஷனுக்கான ஒரு என்சைம்ஸையும் செக்ரீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இது இல்லாமல் நீங்கள் அவரைக்காய் வந்து பொரியலாகவோ காயாகவோ அந்த மாதிரி உள்ளதுமே எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஆலி விதை சொல்லுவாங்க, அதாவது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வெயிட் லாஸ் அதுக்குமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆலி விதையை வந்து நல்லா வறுத்துக்கணும். அதாவது ஒரு 100 கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை நல்லா வறுத்து அது கூட சர்க்கரை, அதாவது அந்த கற்கண்டு இல்லைனா சர்க்கரை ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம அதை சேர்த்து வறுத்து நம்ம அரைச்சி ஒரு கண்டெய்னரில் வந்து போடலாம். அதை டெய்லியுமே வந்து 1 ஸ்பூன் அளவு சுடு தண்ணியில், அதாவது 1 டம்ளர் வெந்நீரில் வந்து நம்ம கலந்து தொடர்ந்து எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னாலே இந்த பேதி ஆகிறது அப்படிங்கிற ஒன்று நிற்கிது. இன்னும் ஒரு சிலர் வந்துட்டு எனக்கு வந்து வயிறு வந்து சரியாக டைஜஷனே ஆகலை, ரொம்ப வந்து வயிறு உப்பசமாக இருக்குது, எப்படா இந்த வயிறு உப்பசம் வந்து குறையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரையுமே ஏதாவது வெளியில் ஃபுட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னா காமனாக ஏற்படக்கூடியதான். ஸோ அந்த மாதிரி உள்ளவங்க வந்து நம்ம வீட்டில் உள்ள இஞ்சி வந்து தோல் நல்லா சீவிக்கணும். அதுலேருந்து வர சாரை மட்டும் எடுத்து நம்மளோட தொப்புள் வந்து சுற்றி நம்ம அப்ளை பண்ணிக்கணும். அப்படி தொப்புளை சுற்றி நம்ம அப்ளை பண்ணும்பொழுது அந்த செரிமான கோளாறு, அதாவது அந்த செரிமானத்தை இல்லாததுனால வயிறு வந்து உப்பசமாக இருக்கிறது அப்படிங்கிறது நல்லாவே வந்து குறையுது. இது இல்லாமல்
ரொம்ப உடனடியாக எனக்கு வந்து மோஷன் போய்க்கிட்டே இருக்குது, அந்த மோஷன் வந்து எதனா எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இந்த அஜீரண கோளாறில் வர்றது தான். இவங்களுக்கு வந்து சீரகம் வந்து 2 ஸ்பூன் மட்டும் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் தேனில் அந்த சீரகத்தை நல்லா வறுத்துக்கோங்க. அதை நல்லா நம்ம வறுத்துட்டு அது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவு எலுமிச்சை பழச்சாறு போட்டு 1 டம்ளர் வெந்நீரில் நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சு அந்த தண்ணியை மட்டும் நம்ம வந்து வடிகட்டி ஒரு 30லேருந்து ஒரு 60 ml குடித்தாலே உடனடியாக வரக்கூடிய வாந்தியும் நிற்கும், அதிகப்படியாக போகக்கூடிய அந்த கழிச்சலும் நிற்கும். ஸோ இந்த மாதிரி உணவுகளில் உள்ள இந்த மாதிரியான ஒரு சில பொருட்களை நம்ம பயன்படுத்தினாலே வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ இல்லை செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ நமக்கு வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே இந்த இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படிங்கிறத நீங்கள் தவிர்க்கலாம், கண்டிப்பாகவே தவிர்க்கலாம். இது மாதிரி இன்னொரு நல்ல ஒரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.